லட்சணமா இருக்கீங்க. முதல் கேள்வியே வந்து இந்த மாதிரி வேஷ்டி இருக்கும் முன்னாடி கட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அது not because of the music or not because of the film. I don't know when this will give up on me. So கண்டிப்பா எனக்கு தான் சார் தெரியும். இல்ல அதுதான் வந்து முதல்ல உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அதாவது வேஷ்டி கட்டுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு, யாரு கட்டி விட்டாங்க, இல்ல நீங்களே கட்டினீங்களா? ஹீரோயின் கட்டி விட்டாங்களா? 3 guys were working. 3 guys. Last 1 hour, yeah. Okay. We managed it. I just hope that doesn't happen on the stage. It's okay if it happens, then I'll cover it up. கம்ஃபர்டபிள் ஒரு மாதிரி செட் ஆயிட்டீங்கல்ல? விஜய் நீங்க வந்து நாளைக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா? சென்னை சர்க்கிள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் கிடைச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டில் ஒரு ரிலையபிள் ஃப்ரெண்ட் தான் வந்து இன்னைக்கு உங்கள் பேர் அவர் சொல்லுவார். எப்படி வந்து உங்களுக்கான நட்பு ஆரம்பிச்சது? இல்லை, நான் பீட்சா தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு, நான் ப்ரொமோஷன்ஸ்க்காக போயிருந்தேன். அப்போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் நானே ரொம்ப பிடிக்கும். அது ஸ்டேஜுக்காக சொல்ல வரல, நான் நானியை பார்த்தபோது எனக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நம்ம ரொம்ப நேரம் பார்த்திருந்தாலுமே அது நம்ம நானியாக கன்வெர்ட் பண்ண அவர் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். நானி ஃபேஸை பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் பிடிச்சிருக்கும், பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ லவபிள் ஃபேஸ் அது. ஸோ நானியோட முதல் நான் பெரிய ஃபேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் என்னோட படம் பண்ணையார் பத்னி பற்றி நான் அவர் பேசுறதுக்காக ஒரு ப்ரீமியர் ஷோட சொல்லியிருந்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டப்பிங்கை விட தெலுங்குல நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டப்பிங் பண்ணால் எனக்கு தெரியல, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் தான் போய் நானிட்ட இதே ஹோட்டலில் வச்சு கதை சொன்னேன். பண்ணையார் பத்னி படத்தோட கதையை சொல்லியிருந்தேன். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சேன். விஜய் சேதுபதி சார், நார்மலாக வந்து இந்த கல்யாணம்னாலே ஒரு சில விஷயங்கள்லாம் சொதப்பும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது சொதப்பல் நடந்திருக்கா? இல்லை, அப்படி எதுவும் நடக்கல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு அவ்வளோ விவரமும் தெரியாது. 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. 21 வயசுல கல்யாணம் பண்ணீங்களா? ஓகே. எல்லாரும் வரவங்க கிட்டலாம் வந்து அவங்களோட ட்ரீம் வெட்டிங் பத்தி கேட்க சொன்னாங்க. பட் உங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பெண் இருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லை நானே? கல்யாணம் ஆயிருந்தாலும் ட்ரீம் வெட்டிங் கண்டிப்பாக இருக்கும்ல. That was an accident. ட்ரீம் வெட்டிங் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரீம் இருக்குமான்னு தான் தெரியல அப்படின்றது. இல்ல 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால எங்க கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து அந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல. ஸோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை வந்து நீங்க முதல்ல பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னா அது ப்ளீஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நம்மது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. நான் என் ஒய்ஃப் வந்து நெட்டில் தான் மீட் பண்ணேன். நான் துபாயில் இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிருந்தேன். சும்மா நெட்டில் சேட் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக. ஆன்லைன்ல? ஆன்லைன். ஓகே, சூப்பர். எப்போ முதல்ல உங்களுக்கு கண்டு நேரம் பார்த்தீங்க? அப்போ அக்டோபர் 31 அப்போ தான் வந்தேன். துபாயிலேருந்து வந்தவொடனே நேராக போய் பார்த்தேன். சூப்பர். நானே சொல்லுங்க, முதல்ல உங்களோட ஒய்ஃபை நீங்க பார்த்த அந்த நாள். I met her in a common friend's place. Common friends? Yeah. You remember the year, date? 2007, around August or something. Yes. Super. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? I don't remember that, but I thought whoever is getting married to this girl is screwed for life. ஸோ நார்மலாக வந்து மேரேஜ் வந்து ஒரு சில இன்விடேஷன் இல்லாமலே கூட கல்யாணத்துக்குலாம் சாப்பிட போயிருக்கும் ஒரு சில நேரத்தில். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட போயிருக்கீங்களா? திருட்டு கல்யாணம் மாதிரி டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்து மட்டும் வந்துடு. ஆக்சுவலாக உங்கள் 2 பேரும் ஐடியா தான் என்ன ரேடியோ தீங்களா? இல்லை, அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட கேள்விப்பட்டிருக்கோம். நான் ரொம்ப டீசெண்டாக இருக்கேன். படத்தை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஸோ நானி, உங்கள் கேரக்டர் பற்றி எனக்கு சொல்லுங்கள். இந்த கேரக்டர் பேர் சக்தி. ஓகே. Got it. So actually, before telling about the character, I want to share something. Oh, sure. எனக்கு தமிழ் வரும், ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் if I had to talk, I'll be full tensed because normally I can basically convey. So today I need to tell so much, so I better speak in English. First of all, 3 years back when I came here to act in Webbam, I thought I don't know anybody there in Chennai. It's one big city. I don't know the language. I don't know how I will be received. But today, Chennai has become home, and I made a lot of friends, lot of family. I think that I'm most pampered in only 2 places. One is my in-laws' place, and other is Chennai. Whenever I come here, there's so much of respect and love and appreciation. So I want to thank you all for that. I hope you'll love the songs of our film and also the film. I made some great friends like
Vijay, Ravi and all, and family members like Kaniyanna, everybody. So I never felt like this is some other place. It's more like my home. After Nani, the first time I had any interaction with public was when I was shooting for Needane Anupam Vasantham Telugu version in Chennai streets, Chennai colony and all that. And then when I had that counter with the public, then I realized how much they actually loved me, and I want to thank everyone, each and every person for that. And today it's Yash Raj Films South in launch in South, and Aha Kalyanam is their first film in South, so I'm very happy and honored to be a part of this film. Also, I want to thank everyone in my team, Gokul, director of the film. He's been amazing, and there is what I really like about Gokul is that he listens to everybody and then he does what he wants. So Gokul was amazing to work with, and whatever I expected him to do, I think he did some 10 times more than what I expected him. So thank you so much, Gokul. And our today's birthday boy, Taran. I loved his music in Podapodi, and then I think definitely this is a much better product music-wise. Always in my films, when I'm shooting for the songs, we hear the songs 100 times and then we get bored of it by the time of the audio release. But I promise for next 3 months, Aha Kalyanam songs are going to play in my car every day. That's the impact Aha Kalyanam songs have on me, and it has a major repeat value. So thanks, Dharan. Our creative producer Padam Garu, been a backbone for this project. So thank you everybody in the team. Our cameraman Loknath sir, for every visual, every frame, has done a fantastic job. So thank you, sir. Our direction department, our managers. I'll just go on and on if I keep talking. So thanks everybody, and also last but not least, our Ramya, anchor. She had high fever today, but she came to the function. So Ramya, without you, Aha Kalyanam would have been incomplete. So thank you so much. Thanks to all of you. Thanks a lot. My character பேர் சக்தி. ஒரு படம் எல்லாம் ஒரு கல்யாணம் பேக்ராப்ல தான் இருக்கு. So he's the most useless and jobless fellow in the beginning. Obviously, what happens to him, and this film is more about the chemistry between the lead pair. So you should watch it on screen, because whatever we say, it's like self-boasting or just praising the film like any other function. I don't want to do that. This film you have to watch it on screen. And thanks to my co-star Vani for being such an amazing co-star, because during the shooting also one day we were very good friends, and one day we were fighting and irritating each other. So that's what was needed for the film also. So I'm sure it all transformed onto the screen into chemistry. வரும்போது போஸ்ட் பார்த்துட்டு வந்தேன், அண்ட் நான் பார்த்த எல்லா போஸ்ட்லையும் நானியோட எனர்ஜி அப்படி இருந்தது. அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் நான் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், சல்யூட். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக நான் யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து ரீமேக் ஃபிலிம்ஸ் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டு இருந்தேன். பட் ஹெட்டு சொல்லிட்டு பண்ணாங்க நாங்கள் புதுசாக கதைகளும் கேட்போம். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் நான் அவருடைய நண்பர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ நானே ஸ்க்ரீனை பார்க்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம். ஸோ நீங்கள் அவர் வந்து பேசும்போது சொன்னார், நானே பேசும்போது சென்னை வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை கொடுத்துருக்குன்னு. உங்களை வந்து ஒரு அண்ணஸ்தானத்தில் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதும், நீங்கள் அவரை தம்பியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து நிமிர்ந்து ஆடியோ லான்ச்சில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அவருக்காக தான் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களோட வாழ்த்துக்கள். தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சசி எப்படியோ அப்படிதான் அந்த தம்பி. அவ்வளோ எனர்ஜி. விஜய் சொன்ன மாதிரி எனர்ஜி தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தது. முதல் முறையாக சந்திக்கும் போது 2 இயர்ஸ் இருக்கும். நிமிர்ந்து கதை சொல்கிறதுக்காக வந்தார். 2 பேரும் நேரம் பேசும்போது நான் தமிழில் தான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ தெலுங்கு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருந்தார்.
இல்லை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, அவர் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு பிரேக் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே எனர்ஜியில் சொல்லி முடித்தோன்னே இது வரைக்கும் நான் இந்த கதையை கேட்டு உடனே பண்ணுறேன்னு சொல்லலை, பட் இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நட்பாக இருந்தது. அப்படியே அண்ணன் தம்பி ஆச்சு. ஒரு இடத்துல எனக்கு நானி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சாக்கடையில் நானி உள்ளே விழுந்து கிடக்கணும், நம்ம கிரியேட் பண்ணதான், ஆனால் கொஞ்சம் ரியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் ரியல் சாக்கடையாகவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நீ போய் படுத்துரு அப்படின்னு சொன்னேன். நேராக போய் படுத்துட்டாப்புல. அமலாபால் வந்து கேட்குறாங்க, எனக்கு கேட்குது என்னென்னா ஷார்ட் ரெடினோடனே வந்து படுக்கலாமே, ஏன் முன்னாடியே வந்து படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நானே சொன்னது எனக்கு கேட்டது என்னென்னா, எனக்கு என்ன பெயின் இருக்குன்றது என் அண்ணனுக்கு தெரியும், அதனால் சீக்கிரமாக வெளியெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கேருந்து தான் அண்ணன் தம்பி ஆகணும். அது இன்னும் தொடரும். என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கே பேசுவோம். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்பான் அப்படின்னா அது நானி. இவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். இறைவனுக்கு நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே அழகாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். சார், நீங்க கல்யாண வீட்டுல எந்த மாதிரியான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சார்? எந்த மாதிரியான கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மேரேஜ்னா என்ன மாதிரியான சாப்பாடு பிடிக்கும் கல்யாண வீட்டுல? நான் கல்யாண வீட்டுக்கு போனால் சாப்பிட்றது இல்லை, உடனே கிளம்பி வந்துடுவேன். என்னன்னா அந்த கல்யாண வீட்டில் நிறைய கல்யாண வீட்டில் சமையல் வேலை பார்த்துருக்கேன் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது. அதனால இப்போ போனாலாம் சாப்பிட்றதில்ல, அப்படியே ஓடி வந்துடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே போய் ஏன்னா அசிஸ்டண்டாக இருக்கும்போது கூப்பிட்டு போவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டியாக போவோம். அது ஒரு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். போய் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் எனக்கெல்லாம் வேஷம்லாம் போட்டு விட்றாங்க, பட்டையெல்லாம் போட்டு பூணெல்லாம் போட்டு விட்டு அப்படியே கொண்டு போய் முன்னாடி நிறுத்திடுவாங்க. அந்த எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி போராளியில் அந்த ஒரு பொம்மை போட்டு கஞ்சாக்கர் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க, பெரிய பெரிய பொம்மையெல்லாம் போட்டு ரிசீவ் பண்ணாங்களா, அது நான் போட்டு நின்றுருக்கேன். அதனால் எனக்கு கல்யாணம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதனால் இப்போ கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிட்றதில்ல, போயிட்டு உடனே வந்துடுது. ஆனா நீங்க முதல்ல உங்க மனைவியை பார்த்த அந்த நாள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவ பிறந்திருக்கும்போது எங்க அம்மா என்ன கூப்பிட்டு போனாங்க, என் அக்கா போனாங்க அவங்க. ஓகே, சூப்பர். இப்போ இவ்வளவு பேசிட்டோம். முதல் சாங் என்ன அப்படிங்கறது வந்து ஒபிஷியலா நீங்களும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலை அப்படின்னு ஒரு சாங் பார்ப்போம் கேட்போம். ஓகே, அண்ட் ஆல் த பெஸ்ட் நானி, அண்ட் ஆல் த பெஸ்ட் டு தி டீம். தேங்க்ஸ் ஸோ மச் மை